ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பேண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக 2 மீட்ரு வேணுங்க. நான் 2 மீட்டருக்கு அளவுக்கு கிளாத்தை வந்து நான் மடிச்சிருக்கேன். கரைப்பாகம் வந்து டபுள் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடிப்பாக இருக்குது. 2 கரையும் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. இதை நான் மடித்து இப்படி 4ஆக போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேண்ட்டை வந்து மடிப்பு பகுதிக்கு நேராக திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தாங்க மடிக்கணும். மிச்ச போர்ஷனை சைடில் அப்படியே தான் விட்டுருக்கேன் நான். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேண்ட்டோட மடிப்பு பகுதியை மடிப்புக்கு நேராக நம்ம திருப்பிக்கலாம். இது மாதிரி மடித்து போடணும். இப்போ மடிப்புக்கு நேராக வச்சாச்சு. இப்போ நம்ம சைடில் பாருங்கள், எந்த இடத்துல நமக்கு வளைச்சி கட் பண்ணணுமோ அதுக்கு நேராக மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பேக் சைடில் வந்து எந்த ப்ளீட்ஸுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து கொஞ்சமாக ப்ளீட்ஸ் மடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் இதை வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம எங்கே கட் பண்ணணுங்கிற ஏரியாவை வந்து நம்ம முதல்ல அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். துணி மடிக்கிறப்பவே இப்போ இவ்வளோ தூரம் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து சைடில் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே சைடில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கர்வாக வளைச்சி போடணும். இந்த சைடில் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் வருது இல்லையா, அதனால் நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபினிஷிங்காக லைட்டாக வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து ஒரு கட்டிங் பண்ணணும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி கார்னர் 4 பக்கமும் ஓப்பன் இருக்கும். அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும். இப்போ இவ்வளோ கேப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இது நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறப்போ கரெக்டாக வந்துடும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அந்த ஏரியாவை வந்து நம்ம அப்படியே அந்த பேண்ட்லேருந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து கோடு போட்டுருக்கலாம். இதுதான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு லெக் வந்து கிடைக்கும். ஆனால் இது பார்க்குறப்போ பெருசாக இருக்கும். ஃபினிஷ் ஆகிறப்போ கரெக்டான அளவில் தான் வரும். அந்த பேண்ட்டோட அளவுக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கோம். யாரோட பேண்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி துணியை நீங்கள் மடித்தாலே போதும். இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணி மடித்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். சைடில் துணி நிறையா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. அப்போது தேவையான அளவு மடித்தா போதும். மேக்ஸிமம் 2 மீட்ரு தேவைப்படும் பேண்ட்டுக்கு. பாருங்கள், இப்போ எல்லாமே இந்த கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே வந்து நான் ஓப்பனாக இருக்கிற பகுதியே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே எப்படியும் நம்ம வந்து ஒரு பேட்ச் போட்டு தான் நம்ம திருப்புவோம். அதனால் வந்து கீழே வந்து பெல்ட் வச்சு தைக்கிறதுனால நான் ஓப்பன் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கேருந்து பெல்ட் எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். கீழே அந்த பட்டி வரும் இல்லையா காலுக்கு, அது வந்து நீங்கள் இந்த சைடில் இருந்து தான் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அது கரெக்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸுக்கு மேல் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் நிறையா கிளாத் இருக்குது. இதை அப்படியே நீங்கள் எடுத்து மேலே வந்து மிச்சம் இருக்கிற போர்ஷனுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து இதில் 18 இன்ச்சு தான் வந்து தேவை சுற்றளவு. இதில் வந்து 20 இருக்குது, 25 இருக்குது, இதில் 15 தான் தேவை நமக்கு. இது டோட்டலாக வந்து 25 இன்ச்சு. 25னா 4ஆக போடுறப்போ 12.5 இன்ச்சு தான் நமக்கு தேவை. தையலுக்கு 1 இன்ச்சு போக 13.5 இன்ச்சாக நம்ம வந்து இங்கே தேவையான அளவு 13.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 13.5க்கு மேலேயே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நமக்கு தேவையான 13.5 மட்டும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 13.5 இன்ச்சு வந்து நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா தான். இது போக இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ளீட்ஸுக்கு எடுக்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்துடும். இந்த இடத்துல தான் ப்ளீட்ஸும் வைக்கணும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் இந்த துணி மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். இதை நான் உங்களுக்கு பின் பண்ணியும் காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து அந்த இன்ச்சு மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் ஆகும். இது நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் கூட பேப்பரில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு அந்த கிளாத்தை கட் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து 2 மீட்ரு கிளாத்தை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 மீட்ரு கிளாத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ எனக்கு அந்த இதுக்கு வந்து 1.80 தான் தேவைப்பட்டது எக்ஸாக்டாக. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 மீட்ரு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம்.
இப்போ நான் இது எப்படி இதுதான் இப்போ நான் ஒன்றுமே மடிக்கலை, இப்போ அப்படியே மடித்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மட்டும்தான் போட்டிருக்கேன் நியூஸ் பேப்பரில். இப்போ அதுவுமே நான் உங்களுக்கு பிரிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு 2 மீட்டர் கிளாத். இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்கணும். கரப்பாகவும் இந்த மாதிரி உள்ளே வர மாதிரி தான் மடிக்கணும். இது 2 மீட்டருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 கால் வரணும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு மடிப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 2ஆக மடிக்கிறோம். மடித்தோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு இப்போ 2 காலுக்குள்ள மடிப்புகள் வந்து கிடச்சிரும். சரியா? இப்போ இந்த 2 காலுக்கும் நம்ம மடிப்பு எடுத்தாச்சு. இது வந்து எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சைடில் வந்து நம்ம அந்த கிராஸ் கோடு நம்ம வந்து பேண்ட்டை போட்டு வரைவோம் இல்லையா? அதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இதில் ஒரு மெஷர்மெண்ட் சும்மாவே நான் போடுறேன். மேலே பாருங்கள், அந்த கிராஸ் லைன் கொஞ்சம் போடணும் இல்லையா? அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து அந்த கிராஸ் லைன் நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட பேண்ட் கட்டிங். மேலே வந்து இந்த ஏரியா தான் நமக்கு ப்ளீட்ஸு ப்ளஸ் அந்த மேலே அட்டாச் பண்ணுற போர்ஷனுக்குள்ளே பார்ட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து 2 லெக்கு மட்டும்தான் வரும் இதில். பாருங்கள், அந்த சைடில் எவ்வளோ துணி மிச்சமாகுதுன்னு. இது பேப்பரில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது துணியில் வந்து நிறையாவே மிச்சமாக இருக்கும். இப்போ வந்து இது 2 காலாக நம்ம பிரிக்கணுன்றதுனால மேலே மடிப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மடிப்பை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணோம்னா என்னாகும், 2 கிளாத்தாக 2 லெக்கு வந்து நமக்கு அதில் கிடச்சிரும். இப்போ இந்த 2 லெக்குக்கும் மேலே வந்து ஹிப்புக்கு மேலே வர போர்ஷன் கட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து நம்ம இந்த சைடு பார்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 2 போர்ஷன் இது வந்து பாதி வரைக்கும் தான் இருக்கும். ஹிப்பு வரைக்கும் நமக்கு மேலே வேணும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு போர்ஷனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற போர்ஷனை அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து பேப்பர்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே சின்னதாக இருக்குது. இது நீங்கள் 2 மீட்டர் துணி மடிக்கிறப்போ அந்த கிளாத்தில் காமிச்ச மாதிரி சைடில் நிறையாவே கிளாத் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேண்ட்டோட அளவை வச்சு நீங்கள் அந்த ஹிப் போர்ஷனை வந்து அளந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த ஹிப் போர்ஷன் தான் நான் வந்து 13 அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு சைடு மடிப்புக்கு. அப்போ 4ஆக வந்து நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் சைடில் 10 பத்தாதவ இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப சரியாயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த கொஞ்சத்தை வந்து எப்படி இது பண்ணுறேன்னு, இந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த பக்கமும் எடுத்துட்டேன். எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஸோ கொஞ்சம் வந்து மடிப்பு எல்லாமே மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சைடில் மடித்து கரெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிரும். மேலே வைக்கிற அந்த ஹிப்புக்கு மேலே வைக்கிற அந்த பேண்ட்டோட போர்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் தான் வந்து நம்ம நாடாலாம் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து இப்படி தான் ஃபினிஷ் ஆகும். இப்போ 2 லெக்கும் மேலே இருக்கிற அந்த மெயினான போர்ஷனும் வந்து முடிஞ்சுது. இப்போ கீழே வந்து நமக்கு லெக்குக்கு நம்ம இது வைக்கணும் இல்லையா, கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா? இப்போ அதுக்கு வந்து என்னென்னா அந்த அதுலேயும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ண போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம இந்த காலுக்கு வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே வந்து இப்படி தான் வந்து ஃபினிஷ் ஆகும். ஒரு கிளாத் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிட்டு வரும். இதை வச்சு தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும் அந்த 2 மீட்டர் கிளாத்து. அதுதான் உங்களுக்கு நான் அந்த நியூஸ் பேப்பர்லேயே காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு பேண்ட்டு கிடச்சிரும். இது வந்து நார்மல் டைப் பேண்ட். இதில் எந்த ஒரு ப்ளீட்ஸுமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் இருக்கிற அந்த கிராஸை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மேலே அப்படியே நீங்கள் கர்வாக வளைச்சி அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் பேண்ட்டு தான். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சுடிதார் வீடியோவோட சுடிதாரும் அதோட பேண்ட்டும் தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த மெட்டீரியல் கொஞ்சம் உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப இதாக போடலை. நான் நார்மலாக தான் தைச்சிருக்கேன். பாருங்கள், அந்த பேண்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மேலே பத்தலைன்னு சொல்கிறதுனால அந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக கிளாத் இதுக்கு மேட்சாக கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் இந்த ப்ளீட்ஸு அந்த போர்ஷன்லாம் இருக்காது. ஆனால் சில சமயம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கொஞ்சம் ப்ளெயினாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் 2 வகையான பேண்ட் இருக்குது. உங்களுக்கு 2மே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நம்மளோட கிளாத்தை வந்து வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.